ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கம் ஜானகி 2 பேருமே வீட்டுக்கு வருவாங்க. கார்த்திகோட கார் இருக்கிறத பார்த்துட்டு மாப்பிள்ளை வந்துட்டாரு. அப்போ தீபாவும் உள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே வருவாங்க. அங்கே கீதா உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே ஜானகி ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு, எப்படி இருக்க தீபா அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே கீதா வந்துட்டு, இப்போ எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க, எதுக்காக என்னை கட்டி பிடிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட ஜானகி, என்னடி உன்னை 2 பேரும் கடத்திட்டு போனாங்கன்னு தெரிஞ்ச உடனே நானும் அப்பாவும் கோவில் குளமா ஏறி இறங்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா என்னை இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கியே அப்படின்னு கேட்பாங்க. கீதா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாமல், இப்போ எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க, அழாதீங்க சொல்கிறல்ல அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது கார்த்திக் அங்கேருந்து வருவாங்க. இவங்க எப்போ வந்தாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியவே இல்லைன்ட்டு நேராக வந்துட்டு ஜானகியும் தர்மலிங்கத்தையும் எப்போ வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போ தான் மாப்பிள்ளை வந்தோம், ஆனால் தீபா ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறா, அவள் பேசுறதுலாம் சரியே இல்லை, நாங்கள் வந்து எப்போ வந்தோம் கேட்டதுக்கு அப்படி வந்து முகத்தை காட்டுறாளே அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்டால் கார்த்திக் வந்துட்டு கீதா கிட்ட காஃபியை கொடுப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே ஜானகி, ஏன் மாப்பிள்ள நீங்கள் தான் காஃபி போட்டு தரணுமா, அவளால் காஃபி போட்டுக்க முடியாதா, என்ன பழக்கம் இது, தீபா இப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆனால் கார்த்திக் எதுவுமே பேச மாட்டாங்க. கீதா காஃபியை குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதாவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, ஏங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, அவங்க தீபாவோட அப்பா அம்மா, அவங்க கிட்ட போய் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட் வராதா அப்படின்னாங்க. ஓ அப்படியா, எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கீதா சரி இருங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் தர்மலிங்கம் ஜானகி கிட்ட வந்து, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால அந்த மாதிரி உங்ககிட்ட பேசிட்டாங்க, மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்தணும்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. இல்லை மாப்பிள்ள, அவள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது, திடீர்னு ஏன் இப்படிலாம் பேசுகிறா, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அவள் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கீதா பார்க்கறதுக்கு போவாங்க. கீதா வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லைங்க, நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே, என்னது என்னை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு, உங்களை பற்றி இல்லைங்க, தீபா பற்றி தான் நான் சொன்னேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்க நம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, நம்பிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் ஜானகியை போய் பார்த்துட்டு, அவங்க கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காங்க, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஜானகியும் தர்மலிங்கமும் பார்க்கும்போது அங்கே கீதா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு தலையில் கையை வச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அவங்க 2 பேருமே என்ன இவ இப்படி நடந்துக்கிறாங்க ஒன்றுமே புரியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா குளிர் ஜோரத்தில் வந்து நடங்கிட்டு, எனக்கு இன்னொரு பெட்ஷீட் போத்தி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாட்சி வந்துட்டு, என்னாச்சு ஐஸ்வர்யா, உனக்கு ஏன் இப்படி குளிர் ஜுரம் திடீர்னு வந்தது, அதுவும் இல்லாமல் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், இன்னும் உனக்கு ஃபீவர் குறையவே இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, இது குளிர் ஜுரம் கிடையாது, பயஜுரம் அப்படின்னாங்க. என்ன சொல்கிற, பயஜுரம் அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, திடீர்னு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் எனக்கு பயஜுரம் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் என்ன இது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டே இருப்பாங்க. அப்ப அருண் வந்துட்டு, ஏய் திடீர்னு எதுக்காக உனக்கு குளிர் ஜுரம் வந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா, எங்க இதுக்கு கூடவா என்ன சந்தேகப்படுவீங்க, எனக்கு எப்படிங்க தெரியும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க. தீபா இன்னும் வீட்டில் யார்கிட்டயும் உண்மையை சொல்லலை போல இருக்கு, உண்மை மட்டும் தெரிஞ்சிருந்தது அவ்வளோதான், தீபா போய் கார்த்திக் கிட்ட சொல்லியிருந்தா கார்த்திக் வந்து என்ன அருண் கிட்ட சொல்லியிருப்பான், அதுக்கப்புறம் அருண் என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பான், நான் தப்பிச்சேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது டாக்டர் வருவாங்க. என்ன இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னும் சரியாகவே இல்லைன்னு அருண் வந்து டாக்டர் கிட்ட கேட்கும்போது, அதான் எனக்கும் புரியவே இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டாச்சு அப்படியும் சரியாகவே இல்லை அப்படின்னு அருணாச்சலம் பார்த்துட்டு, உங்கள் ஒய்ஃப்க்கு க்யூர் ஆயிடுச்சு, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், இவங்களையும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படின்வாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, நான் வீட்டுக்குலாம் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னாங்க. ஏன் வரமாட்டேன் சொல்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லைங்க இன்னும் ஜுரம் சரியாகலை அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அருண் வந்துட்டு, அதான் டாக்டர் டேப்லெட் எல்லாமே கொடுத்துருக்காங்கல்லன்னுவாங்க. டாக்டரும் வந்து ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, உங்களுக்கு சரியாயிடணும், ஏன் சரியாகலன்னு தெரியவே இல்லை, ஆனால் மெடிசன் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதில் சரியாகலைன்னா நீங்கள் திரும்ப வாங்க அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆனந்த் மீனாட்சி கிட்ட, தீபாக்கு கால் பண்ணி சொல்லு, அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரோன்றது அப்படின்வாங்க. அதுக்கு மீனாட்சி, இல்லை தீபா டயர்டாக இருப்பா, நீங்கள் கார்த்திக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஆனந்தும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை கால் பண்ணிட்டு, அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் ஃபோன் வச்சுட்டு கீதா கிட்ட போயிட்டு, எங்கள் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா அப்படின்வாங்க. அதை கேட்ட கீதா, என்னங்க இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க க்யூர் ஆகிட்டாங்களா அதனால டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க அப்படின்வாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க வரும்போது நீங்கள் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னாங்க. என்னது ஆரத்தியா, அதையே நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, அதை தீபா தான் எப்பவுமே எடுப்பாங்க, அதுக்காக தான் அப்படின்வாங்க. ஏங்க உங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்கள் போய் எடுங்க, நான் எதுக்காக எடுக்கணும், அதுவும் இல்லாமல் லேடிஸ் தான் ஆரத்திலாம் எடுக்கணுமா, ஜென்ட்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்ட கார்த்திக், எங்க ஆரத்தியில் ஜென்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க, லேடிஸ் தாங்க எடுப்பாங்க, அதுவும் தீபா வந்து அம்மாக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. அது கேட்ட உடனே கீதா வந்துட்டு, சரி நான் இதெல்லாம் சினிமாலெலாம் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியாது, நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்வாங்க. கார்த்திக்கும் ஓகே சொல்லுவாங்க. இங்கே கீதா பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. கார்த்திக் வந்துட்டு, ஏங்க என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து தீபாவோட சாரீ எடுத்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்வாங்க. சாரீ அதெல்லாம் யாருங்க கட்டுறது அப்படின்னு வந்துட்டு கீதா கேட்பாங்க.
கார்த்திக் வந்து என்னங்க சொல்கிறீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அவங்க போட்டதே கிடையாது அப்படின்வாங்க. ஏங்க நீங்கள் என்ன மாதிரி தாங்க என்னால் இருக்க முடியும், தீபா மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், எங்க இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தாங்க, உங்கள் மேலே யாருக்குமே டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். தீபா கிடச்சிட்டா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே கீதாவும், ஆனால் எனக்கு சாரி கட்ட தெரியாது அப்படின்வாங்க. உடனே கார்த்திக், ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டு வந்தீங்களேன்னு கேட்கும்போது, அது எனக்கு ஒரு நர்ஸ் கட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்க நீங்கள் யூடியூப் பார்த்து கட்டிக்கோங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லும்போது கீதாவும் சரின்னு சொல்லிட்டு சாரியை கட்டிட்டு வருவாங்க. ஓகேவா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட போயிட்டு, என்னங்க கரெக்டாக இருக்குதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு வந்து கார்த்திக்கும் சொல்லுவாங்க. சும்மாலாம் சொல்லலை அப்படின்னு வந்து கேட்கும்போது, நல்லா தாங்க இருக்குது, நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வெளியே வருவாங்க. அப்போ எல்லாருமே இறங்குறத பார்த்துட்டு கீதா வந்துட்டு, ஏங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க, அப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்க இவ்வளோ பேரா, ஒருத்தரை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம், இதில் இத்தனை பேரை வேற எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், அதான் நான் உங்கள் கூட இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அபிராமியும் தீபாவை பார்த்துட்டு, எப்படிம்மா இருக்க, உன் தலையில் வேற கட்டு போட்டிருக்கு, வலி இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. நல்லா தான் இருக்கு, இந்த ரெட் கலர் சாரீ உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்வாங்க. தேங்க்ஸ் ஆண்டின்னு கீதா சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே மீனாட்சி, என்னது தேங்க்ஸ் ஆண்டியா, இந்த மாதிரிலாம் நீ பேச மாட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே அருண் வந்து, ஏதோ அவ கூப்பிட்டு போனாங்கல்ல அந்த டென்ஷனில் இருப்பா போல் அப்படின்னு வந்து சொல்லி சமாளிச்சிருவாங்க. சரி ஆரத்தி எடுன்னு மீனாட்சி சொன்னதுக்கப்புறம் கீதா பார்த்தீங்கன்னா போய் ஆரத்தி எடுக்கும்போது 1 2 3 சொல்லி எடுப்பாங்க. என்னது 1 2 3 சொல்லி எடுக்கிறாள்னு ஆனந்த் கேட்கும்போது, ஓ அதுவா, அவங்க நம்பர் கவுண்ட் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு புள்ள அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு போயிடுவாங்க. இங்கே கீதா வந்துட்டு, இதெல்லாம் இந்த காலத்துலேயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி கொண்டு போய் ஊற்றலான்னு அது ஊற்றும் போது அதை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா மூஞ்சிலேயே ஊற்றிடுவாங்க. ஐஸ்வர்யா வந்து அப்படியே முறைச்சி பார்க்கும்போது, என் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, நீங்கள் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் வந்து போகும்போது ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, இவ எல்லாமே தெரிஞ்சுதான் என்னை பழி வாங்கிட்டு இருக்கா, அவளுக்கு நான் மேலே இருந்து தள்ளி விட்ட விஷயம் நல்லாவே தெரியும், அதுக்காக தான் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது கீதா தூரமாக போயிட்டு திரும்பவும் முறைச்சி பார்ப்பாங்க. கன்ஃபார்மாக இவன் நம்மளை பழி வாங்கறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்படி இந்த எபிசோட் 2 ஆகும்.